இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற வகையிலே அதற்கான திருத்தங்களை மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. எனவே முதலிலே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம், இந்த நாட்டில் இருக்கின்ற மனிதர்கள் வாழ வேண்டியது, அவர்களுக்கு தேவையான வளங்களை செயற்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை நான் குறிப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த நல்லாட்சி காலத்தின் போது எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தாராபுரத்திலே இருக்கின்ற மன்னார் தீவிலே உள்ள அந்த பிரதேசத்திலே அரச காணிகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே அங்கே இருக்கின்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு மல்டிபர்பஸ் பில்டிங் ஒன்றை கட்டி கொடுத்து அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, குறிப்பாக வட மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு பல்தேவை கட்டடம், குறிப்பாக பொல்கொல்லையிலே இருக்கின்ற கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சொந்தமான அதே போன்ற ஒரு பயிற்சி பட்டறைகளை மேற்கொள்ள தேவையான அரசு, தனியார் எல்லோரும் அதை பயன்படுத்துகின்ற வகையிலே அந்த பிரதேசத்திலே அவ்வாறான ஒரு கட்டடத்தை அவர் அமைச்சராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவரினால் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான ப்ரொஜெக்டுகளை திட்டமிட்டு அந்த பிரதேச மக்களுக்கு செய்தார்கள். அவ்வாறு செய்து கொண்டு இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தினுடைய 4 ஏக்கர் காணிகள் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நன்கொடையாளர்கள், தனவந்தர்களால் இனாமாக வழங்கப்பட்டு அந்த 4 ஏக்கர் பரப்புள்ள அந்த காணியிலே அந்த கட்டட வேலைகள் நடந்தேறிய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரியும், நாட்டிலே பல அசௌகரியமான சம்பவங்கள் நடந்தேறி அந்த கட்டடம் பரிபூர்ணமான முறையிலே முடிவுறுத்தப்படாமல் இன்னும் பல கோடிக்கணக்கான தேவைகள் கொண்ட நிதிகளை தேவையாக காணப்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே தான் ஈஸ்டர்னுடைய தாக்குதல் நடைபெற்று எங்களுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றங்கள், பல மாற்றங்கள் நடந்த போதிலும் அந்த கட்டடத்தை முழுமையாக செய்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. அண்மையிலே கட்டார் நிறுவன அரசினுடைய உதவியோடு அந்த கட்டடத்தை மீண்டும் பூரணப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த அரசினுடைய அமைச்சரோடு பேசி அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பிரதேசத்தினுடைய மக்களினுடைய ஆதரவை பெற்று மக்கள் மூலமாக இந்த பார்லமெண்ட்டுக்கு வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வகையான ஒரு அபிவிருத்திக்கு தடையாக பின்னால் நின்று உழைத்திருக்கின்ற வரலாறு நேற்று இந்த பார்லமெண்டத்திலே அவரினால் பேசப்பட்ட போது அவர் அடையாளம் காணப்பட்டார். எனவே மக்கள் இந்த பார்லமெண்டத்துக்கு அனுப்புவது ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்ற மக்களுக்கு தேவையான பணிகளை தடுப்பதற்கோ அதை தடை செய்வதற்கோ அல்லது அதற்கு எதிராக நீதிமன்றங்கள் சிஐடிகளுக்கு போய் புகார் செய்து மக்களுடைய தேவையை தடுப்பதற்காக அல்ல. எனவே அதனுடைய குறைபாடுகள் அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவருக்கும் மக்கள் வாக்களித்ததன் அடிப்படையிலே தேவை இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு. அவ்வாறான சந்தர்ப்பத்தை விடுத்துவிட்டு இதற்கு எதிராக ஏன் கட்ட வேண்டும், அது எதற்காக கட்டப்பட்டது என்று அந்த நேரமே அந்த ஈஸ்டர் தாக்கல் நடந்தபோது இந்த கட்டடத்தில் தான் இதற்கான பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது என்று அப்போது இருந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியுடைய அமைச்சர் ஷமல் ராஜபக்ச அவர் மூலமாக அதனை தடுத்து நிறுத்தி இதற்கு எதிராக சிஐடியிலே எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தேசிய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு எதிரான குற்றப்புலனாய்வுக்கான முறைப்பாடுகளும் செய்யப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இதற்கு பின்னாலே ஒரு முஸ்லீம் பேர் தாங்கிய ஒரு அரசியல்வாதி இருந்து கொண்டு அபிவிருத்தியை தடுப்பதற்காக அவரை சிறைக்கு அனுப்புவதற்கும் இவர் உடந்தையாக இருந்தார் என்று நினைக்கின்ற போது மிக கேவலமாகவும் வெக்கமாகவும் இருக்கின்றது நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவருடைய உடன்பிறந்த எங்களுடைய தலைவரின் உடன்பிறந்த சகோதரர் ரியாஜ் பதியுதீன் அவர்களை இந்த அரசு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். 1.5 வருடங்களுக்கு பிறகு அவர் சிறைச்சாலையில் இருந்து நிரபராதி என்று விடுவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய இனவாதிகளோடு, குறிப்பாக விமல வீரவன்ச போன்ற இனவாதிகளோடு சேர்ந்து கொண்டு சுமார் 100 பேர் இந்த பார்லமெண்டத்தில் அப்போது இருந்த
பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய ரிஷாட் பதியுதீன் என்பவருக்கு எதிராக கையொப்பமிடப்பட்டு சிஐடிக்கு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அவ்வாறு அனுப்பப்பட்ட 99 பேரும் வேறொரு இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். ஒரே ஒரு முஸ்லீம் பேர் தாங்கிய ஒருவர் அந்த குற்றப்பத்திரிகையிலே அவர் கையொப்பமிட்டிருந்தார். அந்த நேரம் இந்த இலங்கை பாராளுமன்றத்திலே 20க்கும் அதிகமான முஸ்லீம் பாராளுமன்றம் இருந்த போதிலும், அதுக்கு பொறுப்பான ஒரு நீதி அமைச்சர் இருந்த போதும், இவர்களெல்லாம் விலகி இருந்த போது இது உண்மைக்கு புறம்பான ஒரு விடயம். இவ்வாறான செயற்பாடிலே அந்த ரிஷாட் பதியுதீன் தலையிட்டிருக்க மாட்டார், அவருக்கு தொடர்பு இல்லை என்று நாடே கொதித்தெழுந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷமி ஒரு நரித்தனமான இந்த வேலையை செய்து இன்று அந்த வேலைக்குரிய சூத்திரதாரி யார் என்பதை இன்று இந்த உலகமே அறிகின்ற அளவிலே நேற்று இந்த பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான கேள்வியை எங்களுடைய அமைச்சரிடத்திலே முன்வைத்திருந்தார். இதிலே நாங்கள் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், இங்கே வருகின்ற எல்லோரும் மக்களுக்கு வேலை செய்யத்தான் வருகின்றார்கள். எனவே அவர் அந்த கட்டடத்தை அல்லது அந்த காணியை அவருடைய சொந்த பேரிலோ அல்லது அவருடைய குடும்பத்தின் பேரிலோ அவர் செய்யவில்லை. இன்று இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் எதாக இருக்கின்றது என்றால், குற்றங்களையும் ஊழல்களையும் கண்டுபிடிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர்களுக்கு இத்தனை ஏக்கர் காணிகள் அவருடைய அல்லது அவருடைய குடும்பத்திலே பேரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று தேடி குற்றங்களை கண்டுபிடிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே விடயங்களில் இருந்து தவிர்ந்து ஏனைய தனவந்தர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய தேவைகளினுடைய பகுதியை நிறைவு செய்வதற்காக அவ்வாறான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சர் மீது அவருடைய அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக பல விடயங்களை முன்வைத்திருப்பது என்பது கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே வெட்கமாக இருக்கின்றது. அவருக்கு வாக்களித்த மக்களை நாங்கள் அவர் ஒரு கேவலமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான விடயங்களை அவர்கள் தவிர்த்து எதிர்வருகின்ற காலங்களிலே அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற தேவைகளை அறிந்து அதற்கு சேவை செய்ய வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே அவருக்கு நான் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனை, குர்ஆனுடைய பிரச்சனை, தேசிய ரீதியாக இருக்கின்ற பிரச்சனை என்று பல விடயங்கள் இருக்கத்தக்கதாக மிக துல்லியமாக தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்களை சாடுகின்ற இந்த விடயம் அவருடைய அரசியலுக்கு எதிர்காலத்திலே நல்ல ஒரு சிறந்த ஒரு நகர்வை ஏற்படுத்த மாட்டாது என்கின்ற விடயத்தை சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். மேலதிகமாக உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பல தேவைகள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உள்ளூராட்சி மன்றங்களினுடைய கழிவகற்றுகின்ற முகாமைத்துவத்தின் அதற்கும் எதிராகவும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்திலே எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே சட்டங்களை இயற்றுகின்ற போது அந்த குற்றங்கள் நடைபெறாமல் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துவிட்டு சட்டங்களை ஏற்பட வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக நாங்கள் ஹெல்மெட் அணியவில்லை என்று சொன்னால் அது ஏன் அணியவில்லை என்று கேட்கலாம். உள்ளூராட்சி மன்றங்களிலே சாதாரணமான நடைமுறையில் இருக்கின்ற கழிவுகளை எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள். கழிவுகளை வீதியிலையும் கண்ட இடங்களிலையும் கொட்டுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மலசலகூட கழிவு தொட்டிகளிலே இருந்து நிரம்புகின்ற கழிவுகளை அகற்றினால் அதை கொண்டு கொட்டுவதற்கான இடமே இந்த நாட்டில் பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு மக்களுக்கு யார் பணி செய்வது? நீங்கள் பாராளுமன்றத்தில் இருப்பவர்கள் பணி செய்வதா, மாகாணத்தில் இருப்பவர்கள் பணி செய்வதா, அல்லது உள்ளூராட்சி மன்றத்தில் இருப்பவர்கள் பணி செய்வதா? ஆகவே இந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான திட்டங்களை நாங்கள் தீட்டுகின்ற போது குற்றங்கள் அல்லது இந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.